அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதில்லை என ஈரான் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். ஜெர்மனியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த சில விவரங்களையும், பிரித்தானியாவில் இன்று செவ்வாய்க்கிழமை கொண்டுவரப்பட இருக்கின்ற புதிய சட்ட மூலம் ஒன்று இங்கே அகதி தஞ்சம் கோருபவர்களுடைய தலையில் பெரும் இடியை இறக்கியிருக்கிறது. அது என்ன என்பது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார், இன்று செவ்வாய்க்கிழமை கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் பேச்சுவார்த்தைகள் மீளவும் ஆரம்பிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, டெக்னிக்கல் டோக் என்று சொல்லுவோம், தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தை குழுவினர் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று அறிவித்திருந்தார் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் இணையதளத்தில். ஆனால் ஈரான் உடனடியாகவே அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம், பேசுகிற ஐடியாங்களுக்கு இல்லவே இல்லை, அதுவும் இந்த வாரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அமெரிக்காவோடு என்று சொல்லி ஈரான் அடியோட மறுத்திருக்கிறது. ஈரான் இப்படி மறுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த அறிவித்தலை போடைக்குள்ள என்ன சொன்னவர் என்று சொன்னால், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை அது ஈரான் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக ஈரான் ரிக்வெஸ்ட் கொடுத்தது, அதனால தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அதுக்குத்தான் ஈரான் சொல்லியிருக்கு, இல்லை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே விரையிலையப்பா என்று சொல்லி ஈரான் மறுத்திருக்குது. அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, கடந்த வாரம் ஹோமுஸ் நீரிணை பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்கள். போன வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி தாக்குதல்கள் இடம்பெற்றது. அதை ஈரான் கடுமையாக கண்டித்திருந்தது. இந்த போர் நிறுத்தத்தை மீறுகின்ற செயல், அத்துமீறிய செயல் என்று சொல்லி கடுமையாக கண்டித்திருந்தது அமெரிக்காவை. எனவே அது முதலாவது காரணம். அதை காரணம் காட்டி பேச்சுவார்த்தைக்கு போகல. 2வது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனானில் இன்ற வரைக்கும் யுத்தம் நிறுத்தப்படையில். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கங்கே மோதல்கள், தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எனவே அதில் ஒரு தெளிவான முடிவு இல்லை. எனவே இந்த 2 முக்கியமான விஷயங்களையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன நம்பிக்கையில், என்ன அடிப்படையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி அறிவித்தார் என்று சொல்லி தெரியலை. இதுக்கிடையில் அமெரிக்கா சார்பாக பேச்சுவார்த்தை குழுவினர் இப்பொழுது டோஹா நோக்கி பறந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஆள் ஸ்டீவ் விட்கோஃப், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சிறப்பு தூதுவர். மற்றவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர். 2 பேர் தலைமையிலான ஒரு அணி இப்பொழுது கட்டாரை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ கட்டாரில் போயிட்டு யாரோட பேச போகிறீங்கள், அந்த சொல்லுவோமே, யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி இப்போ யாரோட பேசுகிறதுக்காக போகிறாருன்னு சொல்லி தெரியலை. எனவே இன்று செவ்வாய்க்கிழமை என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஈரான் தரப்பில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை இந்த பேச்சுவார்த்தையில். அதனால தான் தங்கள் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டு ஒருக்கா தாக்குதல், ஒருக்கா பேச்சுவார்த்தை, ஒருக்கா தாக்குதல், ஒருக்கா பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அது சரி வராது. பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் ஒழுங்காக சரியாக நடத்தணும் என்றுதான் ஈரானுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவித்தலை அடியோடு நிராகரித்திருக்கிறது ஈரான். ஜெர்மனியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 6 பேரில் 4 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல முதல்ல 5 பேர் உடனடியாகவே கொல்லப்பட்டிருந்தார்கள். மற்றவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் கொல்லப்பட்டிருந்தார். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த சம்பவம் நடந்து ஒரு 7-8 மணித்தியாலம் ஆயிட்டுது. இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள ஒரு 7-8 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஆனால் இதுவரைக்கும் காயமடைந்தவர்களுடைய சரியான எண்ணிக்கை எந்த ஒரு ஊடகத்திலையும் வெளியிடப்படையில. ஏன்னு சொன்னால், இன்னமுமே தெரியாதாம் இத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஜெர்மனியினுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டட் என்று சொல்லப்படுற ஒரு கிராமம், அதாவது ஹம்பர்க் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று வைங்களேன். அங்கே இளையோர் மேம்பாட்டு நிலையம் என்று சொல்லப்படுற ஒரு இடம், அதாவது இளைஞர்களோட சம்பந்தப்பட்ட இடம், இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான ஒரு லெஷர் சென்டர் என்று வைங்களேன். இந்த மாதிரியான இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்குமே 21 வயசு தான். எனவே அவர்கள் 2 பேரும் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி முதல் கட்டமாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமுமே குறிப்பிட்ட அந்த இடத்துல தேடுதல் பணிகளும் அதே போல் அந்த தடயவியல்
பொருட்களை வந்து சேகரிக்கின்ற பணிகளும் வந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன என்றது உடனடியாக தெரிய வரவில்லை. பிரித்தானியாவில் அரசியல் சூறாவளி வீசிக்கொண்டிருக்கிறது. அடுத்த பிரதமர் யார் என்கின்ற விவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற ஒரு புதிய சட்ட மூலம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அதாவது பிரித்தானியாவுக்கு அகதி தஞ்சம் கேட்டு வந்து இங்கே அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இனிமேலும் வந்து நீங்கள் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் எடுத்தால் அதுக்கு பிறகு நீங்கள் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு 10,000 பவுண்ட்ஸ் கட்டணும். அதாவது நீங்கள் அகதி தஞ்சம் எடுத்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க தானே, வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வருமானம் பெற தொடங்கின பிறகு நீங்கள் அரசாங்கத்துக்கு 10,000 பவுண்ட்ஸு கிட்ட கட்டணும். அன்னளவாக 10,000 கட்டணும், கொஞ்சம் குறையலாம் அல்லது கொஞ்சம் கூடலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது வந்து இதற்கான புதிய சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதாவது அகதிகள் சம்பந்தமாகவும் குடியேறிகள் சம்பந்தமாகவும் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்படுது. அதில் மிக முக்கியமான போர்ஷன் இது, முக்கியமான பகுதி இது. எனவே இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் வந்து பாராளுமன்றத்தில் இந்த புதிய சட்டமூலத்தை வந்து சமர்ப்பிக்கின்றார். அது வந்து பாஸ் பண்ணப்பட்டால், பாராளுமன்றத்தில் வந்து அது வந்து நிறைவேற்றப்பட்டால், அதுக்கு பிறகு இங்கே ரிஃப்யூஜிஸாக வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, 10,000 பவுண்ட்ஸ் கட்டணும் என்று சொல்லி. அப்போ ஏன் பிரித்தானிய அரசாங்கம் 10,000 பவுண்ட்ஸ் கேட்குது என்று சொன்னால், அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்களை பராமரிக்க வேண்டியிருக்குது, அவர்களுக்கான தங்குமிடங்களை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியிருக்குது, மற்ற வீக்லி வந்து காசு கொடுக்குறது தானே, காசு கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி அவர்களை வந்து அவர்கள் ஒரு நிலைமைக்கு வரும் வரைக்கும் அவர்களை வந்து பராமரிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு வந்து பிரித்தானிய அரசாங்கம் காசு செலவழிக்க வேண்டியிருக்குது. அவர்கள் செலவழிக்கிற காசு வந்து இங்கே பிரித்தானியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேக்ஸ் பேயர்ஸ், வரி செலுத்துவோர்களுடைய காசு, அதுதான் இப்படி வீணாகுது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருஷம் 2025ஆம் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கம் அகதி தஞ்சம் கேட்டு வந்தவர்களுக்காக செலவழித்த பணம் எவ்வளான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 4 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து செலவழித்திருப்பதாக இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வீணாத்தானே செலவழிக்கிறோம், அதனால் வந்து நீங்கள் திருப்பி தாங்கோடு சொல்லி இப்போ அரசாங்கம் கேட்கிறது. எனவே இன்றைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த சட்டமூலம் வந்து வாத பிரதிவாதங்களையும் உருவாக்கி இருக்குது. எல்லாரும் அதுக்கு ஆதரவு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் இருக்கின்றார்கள். எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் ஆளும் கட்சியிலேயே இருக்கிறார்கள், லேபர் கட்சியிலேயே இருக்கிறார்கள். எனவே லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒருவேளை இதற்கு எதிராக வாக்களிக்க முடியும் என்று சொல்லி இப்போ எதிர்ப்பு கூறப்படுது. இனி வாக்களித்து முடித்த பிறகு அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் தெரியும், யார் யார் ஆதரவாக வாக்களித்தார்கள், யார் யார் எதிராக வாக்களித்தார்கள் என்று சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால், உள்துறை செயலாளராக, அதாவது இங்கே செயலாளர் என்று சொல்லி யூகேல சொல்கிறது அமைச்சரை தான், மினிஸ்டரை தான் சொல்கிறது. ஆனால் யூகேல வந்து மினிஸ்டர் என்று சொல்கிறையில, அமைச்சர் என்று சொல்கிறையில செக்ரட்டரின்னு தான் சொல்கிறது. அவே ஹோம் செக்ரட்டரி என்றது உள்துறை அமைச்சர் தான். ஷபானா மஹமூத் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவள் எடுத்துக்கொண்டு வர ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து கடுமையான நடவடிக்கை. இங்கே வந்து குடியேறிகளுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வர அதுன்ற ஒரு பகுதி தான் இது. எனவே யூகேக்கு வந்து அகதி தஞ்சம் கேட்டு வருகின்ற ஒரு நபருக்கு வந்து முதல்ல அகதி அந்தஸ்து கிடைக்கும். அதுக்கு பிறகு படிப்படியாக அவர் செட்டில் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு கட்டத்தை நோக்கி போகணும். அது எப்படி தமிழில் சொல்கிறது, ஒரு நிரந்தரமான விசாண்டு வைங்களன், அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி நீங்கள் செட்டில் ஸ்டேட்டஸ் எடுக்கிறதாக இருந்தால் முதல்ல வந்து 10,000 பவுண்ட்ஸ் கட்டி கையில் ரிசீட் வச்சுக்கொள்ளணும். அதாவது நிறைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்கன்னு கேட்பினோம். அந்த டாக்குமெண்ட்ஸில் நீ வந்து இந்த 10,000 ரூபா கட்டினதுக்கான ரிசீட்டும் சேரப்போகுது. எனவே அது கஷ்டம்தான். அகதி தஞ்சம் கேட்டு வாராக்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சி இப்போ இந்த வீட்டு வாடகை அது 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது அரசாங்கத்துக்கும் காசு கட்டுறது உண்மையில சரியான சுமை உண்டு, கஷ்டமான வேலை உண்டு. எனவே இந்த சட்டம் மூலம் வந்து நிறைவேறுமா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏனெண்டா ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே அது ஒரு சில ஆட்களுக்கு வந்து அது விருப்பமில்லை என்று சொல்லப்படுது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலும் பிரித்தானிய அரசாங்கம் நாளுக்கு நாள் இந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.